5:30 ஆகுது. ஸோ இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டேஜ் பைக்கர்ஸ் கிளப் பண்ணுற ஒரு ஈவெண்ட் ஒன்று போயிட்டுருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பஸ்னர் வரைக்கும் போயிட்டுருக்கோம். நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, எடிட்டிங்லாம் பண்ணிவிட்டேன். காலைல கிளம்பி போயிட்டேன். என்ன எப்படியோ தூங்கிட்டா வலிக்காது. ஸோ அதனால் அப்படியே முடிச்சுட்டு இருந்து அப்படியே எழுந்து கிளம்பி போயிட்டு. ஸோ நிறைய விண்டேஜ் பைக்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ சந்தோஷமாக தான் போயிட்டுருக்கேன். மோர் தென் ஒரு 500 பைக்ஸ் இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ரிலாக்ஸாக போயிட்டு பஸ்னால் போயிட்டு பீச்சோட வியூவில் விண்டேஜ் பைக்ஸ்லாம் பார்த்துட்டு கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி அழகாக. ஓகே கைஸ். ஸோ நிறைய பைக்ஸ் இங்கே வந்திருக்கு. ஸோ எல்லாத்தையும் உங்கள்கிட்ட காட்டுறேன். கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. ஓகே, ஸ்பீடாக காட்டு போகிற விஷயம் தான் இருக்கும், பொறுமையாக அழகாக போகிற விஷயம். ஸோ எல்லா பைக்ஸையும் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஈவெண்ட்டில் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஈவெண்ட்டில் அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து 1999 RX 135. ஒரு RXன்ற முன்னாடி அந்த ஒரு எழுத்து போதுமே, அது ஒன்று அதுவே எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணிவிடும். ஓகே ஓகே. இந்த பைக் உங்களுக்கு எப்போ வாங்கினீங்க நீங்கள்? நான் வந்து Jan 1 போன வருஷம் வாங்கியிருந்தீங்க. ஓகே, எதனால் இந்த பைக்கை எக்ஸாக்டாக சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலாக எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு மெக்கானிக்காக தான் இருந்தார். அப்போது சின்ன வயசில் வந்து RXல போய் ரொம்ப ஆசை. அதிகமாக ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனால் RX வைக்க வேண்டியதாக போயிடுச்சு. அது அப்போதுலேருந்து RX அவரு எங்கள் அப்பா ஒரு கிரேஸ் அப்படி இருந்ததுனால எங்கள் அப்பா ஆக்சுவலாக எனக்கு என் ஆசை என்னன்னா, வண்டி வாங்கினேன். என் ஆசையே இந்த வண்டியை வந்து எங்கள் அப்பாக்காக தான் வாங்கினேன். எங்கள் அப்பா ரெடி பண்ணுறதுக்காக தான் இந்த வண்டியை அப்படியே வச்சிருக்கேன். நான் எதுவுமே பண்ண விலாக் அப்பா பார்த்தாருன்னா இந்த தங்கமே பிடி ஒரு அமௌண்ட்டுன்னு கையில் கொடுத்துருவாருன்னு பிளானு அப்படின்னு. சரி, ஓகே. சீரியஸாக வெளியே சொல்லிட்டு வாங்கி 1 வருஷம் ஆகுது. எங்கள் அப்பா
அவரோட ஒர்க்கில் கொஞ்சம் பிஸியாக இருக்கனால ஓகே இன்னும் இந்த மெக்கானிக் ஃபீல்டில் வராதனால நான் வண்டியை வந்து வேறு யார்கிட்டையும் தரமாட்டேன், வேறு எந்த மெக்கானிக்கிட்டையும் தரமாட்டேன், எங்கள் அப்பாட்ட மட்டும் தருவேன். எங்கள் அப்பா வந்து பிரித்தா மட்டும்தான் பிரிப்பேன்னு சொல்லிட்டு இந்த வண்டியை வாங்கினதுலேருந்து அப்படியே வச்சுருக்கேன். இத்தனைக்கும் நேற்று ஒன்று நடந்துச்சு. வண்டியோட எக்ஸ் ஓனர் கால் பண்ணார் நேற்றுக்கு. கால் பண்ணிவிட்டு வண்டி ரேட்டு கொடுத்ததோட அதிகமாக தரேன் எடுத்துக்கிட்டா அப்படின்னு எங்கள் அப்பாட்ட கேட்டார். இல்லை என் பையன் ஆசைப்பட்டிருக்கான், என் பையன் நான் ரெடி பண்ணணும்னு ஆசையாக வச்சுருக்கான், இல்லை நான் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ தான் ஓகே அப்பாவுக்கும் அந்த இது இருக்குது, கண்டிப்பாக அந்த எங்கள் அப்பா ரெடி பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த வண்டியை நான் அப்படியே வச்சுருக்கேன். இந்த வண்டியை எங்கள் அப்பாவுக்காக மட்டும்தான் எடுத்தேன். அப்பா பேர் என்ன? அப்பா பேர் செல்லதுரை. செல்லதுரை. ஓகே ஓகே சூப்பருங்க. ஸோ லவ் யூ டேடின்னு சொல்லிட்டேங்க அப்படியே. லவ் யூ டேடி. சென்டிமெண்ட்டாக ஓகேடா. ஃபைன் பிரதர். ஸோ இந்த வண்டிக்கான ஹிஸ்ட்ரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் அப்பாவோட சேர்ந்த ஒரு சென்டிமெண்ட் ரைட். ஓகே எவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க இந்த வண்டியை ஓட்டும் போது? வண்டியை ஓட்டும் போது ஆர்எக்ஸில் இருக்கிற என்ஜாய்மெண்ட் வேறு எந்த வண்டியுமே வராது. சூப்பர் பைக்லாம் வேஸ்ட்டு. சூப்பர் பைக்லாம் வேஸ்ட்டு. அந்த அட்ரினலின் ரஷ்ன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க, ஆர்எக்ஸில் கிடைக்கிறத விட வேறு எந்த வண்டியிலையும் அட்ரினலின் ரஷ்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அந்த ஒரு ரஷ்ஷு கிடைக்கும் போது அந்த ஒரு ஃபீல் இருக்கு, அந்த பீட்டு. வண்டி இப்படி தான் இருக்குது, ஆனால் வண்டி ரோட்டில் போனால் திரும்பி பார்ப்பாங்க. இந்த வண்டி சத்தத்துக்காகவே அப்படி. சூப்பர் சூப்பர். இந்த பைக் நீங்கள் ஹேண்டில் பண்ணி இவ்வளோ வருஷமாக சூப்பராக இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ரொம்பவே கங்க்ராட்ஸ். Rotary District Governor Nandakumar will be honored by our President Lakshmi Narayanan and State. Raman and Shiva. Please honor the Deputy Police Inspector.
ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவல் ஹாப்பினஸில் இருக்கிறேன். செம்ம ஹாப்பியாக இருக்கிறேன். இன்னைக்கு டே வந்து பயங்கர லவ்லியாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. எந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்குன்னு சொன்னோன்னா, லைஃப்பில் இந்த டேவை நான் மறக்கவே மாட்டேங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு டே. ஏன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் நான் மிஸ் பண்ண ஒரு சில விண்டேஜ் கலெக்ஷன்ஸை இன்றைக்கி நேரில் நான் பார்த்துட்டேன், தொட்டு ஃபீல் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ செம்ம ஜாலியாக இருக்கேன், வேறு லெவல் ஃபன்னாக இருக்கேன். இன்றைக்கி அங்கே நடந்த விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா, காலையில் போனப்போ கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. அப்புறமா அப்படியே பைக்ஸில் ஒன்று வர 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 சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. நிறைய பர்சனாலிட்டிஸ் பார்த்தேன் நான். ஒரு டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூடோட அந்த பைக், அந்த விண்டேஜ் கலெக்ஷனு, அவங்க காஸ்டியூமு, அவங்க ஆட்டிடியூடு எல்லாமே ஆனால் பயங்கர ஃப்ரெண்ட்லி. எல்லாருமே ஃப்ரெண்ட்லி, மோஸ்ட்லி எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. அழகாக நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்களெல்லாம் சில பேர்லாம் வந்து பேசினாங்க. ஸோ ஒரு சில பேர் வீடியோஸும் எடுத்திருக்கேன், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவங்களோட அந்த ஃபீலிங்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் பிரதர் விண்டேஜ் ரைடர் மோட்டார் சைக்கிள்ஸ், இன்ஸ்டாகிராம் போய் பாருங்கள், யூடியூப் போய் பாருங்கள். மறக்காமல் அவருக்கு உங்கள் சப்போர்ட்டு கொடுத்துருங்க. ஏன்னா அவர் ரொம்பவே எஃபோர்ட் போட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு, வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. நிறைய ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் வந்திருந்தாங்க, போலீஸ் அது மாதிரி சொல்லி. ஸோ அவங்க எல்லாருக்கிட்டையும் கன்வின்ஸ் பண்ணி வாங்குறது, இவ்வளோ பெரிய ஈவெண்ட் நடத்துறது நாட் அன் ஈஸி ஜாப். ஸோ அவருக்கு என்னோட தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட தேங்க்ஸ். அழகான நிறைய மிஸ் பண்ண பைக்ஸ்லாம் இன்றைக்கி நேரில் பார்த்தேன், தொட்டேன், ஃபீல் பண்ணேன். வேறு லெவல் ஹாப்பினஸ். அதுக்கு நீங்களும் ஒரு காரணம். அண்ட் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீலெலாம் பண்ணி அப்படி இப்படி அதெல்லாம் நடக்கும் தானே, ஏதாச்சும் தானே. ஸோ அந்த மாதிரி வேட்டெல்லாம் நடந்துச்சு, அழகாக இருந்துச்சு. பட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் போலீஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க, ஹையர் அஃபிஷியல்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அண்ட் நிறைய பேர் அவங்க ஸ்பீச்லேயே தெரிஞ்சுதுங்க, நிறைய பேருக்கு அந்த விண்டேஜ் கலெக்ஷன் மேலே ஒரு சரியான ஒரு கிரேஸ் இருக்குது. ரொம்பவே பிடிச்சிருக்கு அவங்களுக்கு அது. ஸோ அவங்க பேசுகிறதுலேயும் அந்த ஹாப்பினஸ் என்னால் பார்க்க முடிஞ்சது. அந்த விண்டேஜ் பைக்ஸ் பற்றி பேசும்போது அந்த ஹாப்பினஸ் க்ளீனாக தெரிஞ்சுது. ஸோ நிறைய பேர் பேஷனேட்டாக தான் இன்னும் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி அங்கே வந்திருந்த பைக்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, டீசல் புல்லட் ஒன்று பார்த்துருந்தேன். அதுவும் ரொம்ப ரேர் கலெக்ஷன். அது டீசல் புல்லட்டு. என்னடா பண்ணுறீங்க ஆளுக்கு வந்தீங்கன்னா அப்படியே போகிறது. ஸோ அந்த டீசல் புல்லட் பார்த்தது ரொம்பவே ஹாப்பி எனக்கு. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய ஆர்எக்ஸோட சவுண்டுங்க. அந்த சவுண்டு தாங்க வேறு லெவல் ஃபன்னுங்க. அது செம்ம சந்தோஷங்க. ஏதோ ஒரு ஏஆர் ரஹ்மான், இளையராஜா இவங்க எல்லாரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 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 வேறு லெவலில், அது எப்படி சொல்கிறதுங்க, அது ஒரு செம்ம சவுண்டு. அது சரியான சவுண்டு அது, சரியா? ஸோ நிறைய 1-2 கேட்டாலே சுமார் இதமாக இருக்கும். அங்கே இருந்தது ஒரு 100-200 பைக் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 200 பைக் கிட்ட இருந்திருக்கும். செம்ம சந்தோஷமாக இருந்துச்சு அந்த சவுண்ட்லாம் கேட்குறதுக்கு. அதுவும் நம்ம பசங்களாம் கேட்கவே வேணாம். ஈவெண்ட்டுன்னு ஒன்று சும்மா பின்னி எடுத்துட்டானுங்க, வச்சு கதற விட்டு எடுத்தாங்க. பர்ன் அவுட்டு, ஸ்மோக்குனா சில பேர் டயரில் பண்ணாங்க, சில பேர் சைலன்சர்லேருந்து பண்ணாங்க. ஸோ கைஸ், கொஞ்சம் அழகாக மெயின்டைன் பண்ணிக்கிங்க. அதெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது, கோயில் ரதம் மாதிரி. ஓகே, அழகாக மெயின்டைன் பண்ணுங்க கொஞ்சம். அண்ட் எனக்கும் இன்றைக்கி ஆசை வந்துருச்சுங்க. விண்டேஜ் பைக்ஸ்லாம் பார்த்த உடனே எவ்வளோ நாள் இல்லாத ஆசை எனக்கும் இன்றைக்கி வந்துருச்சு. ஜட்டு 135, 100 இது மூணுத்தில் எதனா ஒன்று. ஓகே, செம்மையாக அழகாக என் ஸ்டைலில் ஓகே அழகாக எதனா ஒன்று மாடிஃபைலாம் பண்ணலான் இருக்கிறேன். கூடிய சீக்கிரம் வாங்கிடுவேன்று நம்புகிறேன். தெரில, பார்க்கலாம். ஸோ ரொம்ப டல்லாகிடுச்சோ? ஆமாம், இல்லை, லவ் யூ. சரி, ஓகே. இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ், நிறைய ஸ்வீட்டான மெமரிஸ் எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல நான் ரொம்பவே ஹாப்பி. ஸோ meet you all guys in another fantastic video. Until then, this is Rio saying tada bye and love you guys.